பங்களாதேஷை காலகாலமாக 50 வருடங்களாக ஆட்சி செய்து வந்தது இரண்டு குடும்பங்கள் தான். ஒன்று ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய குடும்பம், மற்றது ஷியாவுர் ரஹ்மானுடைய குடும்பம். இந்த 2 குடும்பங்களுடைய அதிகார போட்டியிலிருந்து தான் வங்கதேசத்துடைய வரலாறு ஆரம்பமாகிறது. வங்கதேசம் பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முதல் 1971ஆம் ஆண்டிலிருந்து இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். வங்கதேசத்துடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அதாவது இப்போது வங்கதேசத்திலிருந்து ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக அங்கிருந்து தப்பித்து ஓடி இந்தியாவிலே தஞ்சம் கொண்டிருக்கின்ற வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை. இவர்தான் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானோடு மேற்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேசினை பிரித்து தனியான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்திய தலைவர். அதனால்தான் பங்களாதேசனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இவர் 1971ஆம் ஆண்டு பெரிய மக்கள் புரட்சி ஏற்படுத்தி பங்களாதேசினை ஒரு தனியான நாடாக மாற்றியதன் பிற்பாடு 1975ஆம் ஆண்டு ஒரு இராணுவ புரட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவருடைய மனைவி, அவருடைய ஆண் பிள்ளைகள் என அனைவரும் இராணுவத்தினால் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய சகோதரி வெளிநாட்டிலே தங்களுடைய படிப்பிற்காக சென்று அங்கே இருந்ததன் காரணமாக உயிர் தப்புகிறார்கள். அதன் பிறகுதான் ஷேக் ஹசீனா நாட்டிற்கு திரும்பி தன்னுடைய தந்தையுடைய கட்சியை பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். இது ஒரு குடும்பத்துடைய வரலாறு. இன்னொரு குடும்பம் இருக்கிறது, அதுதான் ஷியாவுர் ரஹ்மான் அவருடைய குடும்பம். ஷியாவுர் ரஹ்மானும் 1971ஆம் ஆண்டு பங்களாதேசினை தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு தலைவர் தான். இவரும் 1971 போராட்டத்திலே தன்னை அர்ப்பணித்து பங்களாதேஷுக்காக போராடிய மிக முக்கியமான தலைவர். இவர் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அரசியலிலே ஈடுபடுகிறார். பங்களாதேஷுடைய ஜனாதிபதியாக இவர் இருந்த காலத்திலே 1985ஆம் ஆண்டு இடம்பெற்ற இராணுவ புரட்சியிலே இவரும் ஷியாவுர் ரஹ்மானும் கொல்லப்படுகின்றார். இவருடைய மரணத்திற்கு பிற்பாடு இவருடைய மனைவி கலேதா சியா அவர்கள் பங்களாதேஷுடைய பிரதமராக ஆட்சியை பொறுப்பேற்கிறார். அவர்களுடைய மகன் தாரிக் ரஹ்மான் அவர்கள் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியுடைய தலைவராக அந்த கட்சியுடைய வழிநடத்துவதற்கு அந்த கட்சியை பொறுப்பேற்கிறார்.